காய்ஸ் நம்ம ஒரு வழியா அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு கடப்பரை எடுத்து வந்து அதை குத்தி உடைச்சிருக்காரு. ரத்தம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. காய்ஸ் இவரு தான் பெரியப்பாவா. இவ்வளோ சைஸுக்கு தான் இருக்கும். பைத்தியமா இவன்? என்ன 2 நாள் மழை பெய்யலாம் உன் தலையை நான் துண்டிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போய் ஆக்டர் செந்தில் வந்துட்டு இந்த இடத்துல அவரோட பேத்திக்கு வந்துட்டு மொட்டை அடிச்சாராம். இருந்தால் லாஸ்ட்டாக அவர் போகும்போது தின்னு எடுத்து வச்சுட்டு போனாரு. சிலை வந்துட்டு வளர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி லோக்கல் கோயிலெல்லாம் நிறைய மிஸ்ட்ரி இருக்கு. இது எடிட்டிங் பண்றதுக்கு நான் என்ன வருத்தப்பட போறேன்னு எனக்கு சரி சரி. இது ஒரு மிஸ்ட்ரியான கோயில். காட்டுது. இதை நான் ஷேர் பண்றேன். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஹே ஜிஆர், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முதுகலத்தூர். ஆக்டர் செந்தில் பிறந்து வளர்ந்த ஊர்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நடிகர் செந்திலே வந்துட்டு இங்கே வந்துட்டு 10 நாள் வந்துட்டு கடா வெட்டி திருவிழா வச்சு கரிசோறு போடுவாராம். இப்போ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலேருந்து அவர் வந்துட்டு கடைசியாக இங்கே ஊர் விட்டு ஓடி வரும்போது இந்த கோயிலில் உள்ள திருநூறு எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பெரிய ஆக்டராக இருக்கார். அதனால வந்துட்டு இந்த கோயில் அவர் ரொம்ப பயங்கரமாக பண்ணுவார்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் சிம்பிள் ஆள் பிடிச்சிக்கோங்க. வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நம்ம ஒரு வழியா அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கோயில். வாங்க இறங்கி பார்ப்போம். இந்த பாருங்க கோயில் தெரியுதா? டடா, இதில் தான் எனக்கு மொட்டை போட்ட கோயில். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? நாங்கள் வரும்போது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வெறும் ஓப்பன் ஸ்பேஸ் காடாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோயில் பயங்கரமாக கிடையாது. நம்ம வரும்போது ஓப்பன் பிளேஸாக தானமா இருக்கும். ஒன்றுமே இல்லைடா, வெறும் ஓப்பன் பிளேஸ் அது மட்டும் தான் இருக்கும். அது அப்புறம் இந்த மணி கட்டியிருக்காங்க, மணி அது ஒரு இடத்துல கட்டி வச்சு. ஏன் நம்ம ஒரு வழியாக இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இந்த கோயில் எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் தோன்றுச்சுன்னா, ஒரு பால் வியாபாரி வந்துட்டு டெய்லியும் பால் எடுத்துகிட்டு போகிறான். கரெக்டாக இந்த பிளேஸ் வரும்போது மட்டும் தட்டி தட்டி விழுந்து ஒரு கல் தட்டி விழுந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்திருக்கு. எல்லா பாலும் கொட்டி போயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் கோவத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கடப்பரை எடுத்து வந்து அதை குத்தி உடச்சிருக்காரு. அது தலையை துண்டாக்குன மாதிரி அந்த சிலை மாதிரியே அவருக்கு தெரியல, ஏதோ கல் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் வெட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது தலை துண்டாகி போய் கீழே விழுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் இது பண்ணனால அவங்க அப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லி பார்த்து பூஜை பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சான், இந்த மாதிரி இங்கே வந்துட்டு முனீஸ்வரன் இருக்கார். அவர் வந்துட்டு அந்த குறி சொல்லும் போது, நான் எனக்காக வந்துட்டு பால் டெய்லி நீங்கள் யாருமே கண்டுக்க மாட்டீங்க, நான் அபிஷேகம் பண்ண மாட்டேங்க, அதனால் நானே வந்துட்டு எனக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தான் அவங்ககிட்ட பாலை தட்டி விட்டான். ஆனால் அவன் என்னையே வெட்டிட்டான்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சிலையை வந்துட்டு எடுத்து வெளியே வந்து வச்சு பண்ணாங்க சொன்னாங்க. தெரியுது அவங்களுக்கு அந்த வெட்டுப்பட்டது, இது ஒரு தலை மாதிரி இந்த ஷேப்பில் வெட்டுப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சுன்னா அது வந்து ரத்தம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பின்னாடி பழைய ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிலையை வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சு பூஜை பண்ணி நிறையா வந்துட்டு மக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஏரியா சுற்றி வந்துட்டு செப்பல் போட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இந்த சிலைக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் வந்துட்டு மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிலை வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் சிலையாக இருந்தது, இப்போ வந்துட்டு பெருசாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மீட்டிங்கில் வரும்போது வெறும் வந்துட்டு இங்கே என்ன இருக்குன்னா, இந்த சுற்றி இது கட்டியிருக்காங்களா அது கூட கிடையாது. ஓகேவா? இந்த சுற்றி இது கட்டியிருக்காங்கல்ல இது கூட கிடையாது. நாங்கள் ஸ்டார்டிங் வரும்போது ஒன்லி இந்த பின்னாடி அந்த கல் அந்த சிலை வச்சுருக்காங்களா, அந்த சிலையும் அந்த சைடில் இருக்க அந்த பின்னாடி வச்சுருக்க அந்த முக்கோணம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டியிருக்காங்க. கோயில் நல்லா இழுத்து பெருசாக கட்டியிருக்காங்க. இதை பாருங்கள் மணி, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த மணிலாம் இருக்கும். இந்த மணி ஓப்பன் ஸ்பேஸில் இந்த கோயில் இருக்கும். இவர் எனக்கு பெரியப்பாவா? காய்ஸ் இவர் தான் பெரியப்பாவா? நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூமுடா பார்க்குறேன். இதை பாருங்க, அப்பாவுடைய சித்தப்பாவுடைய பிள்ளைங்க. ஓ, சிவன் சிலை வச்சுருக்காங்க அங்கே. பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி போன கோயிலில் வீடியோவே எடுக்க விடல நம்மளை. ஆனால் பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம எடுக்கிறோம். இது நம்ம கோயில் தான், பிரச்சனை கிடையாது. அங்க நம்ம போன கோயில சிவன் சிலை தானா வந்திருக்கும், அது சாஞ்சிருக்கும். இதோட இவ்வளோ சைஸுக்கு தான் இருக்கும். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக ஃபேமஸ் ஆனது வந்துட்டு அந்த முனீஸ்வரனுக்கு தான். முனீஸ்வரன் தான் இங்கே வந்துட்டு ஃபேமஸ்ஸு, செம்ம ஃபேமஸ் இந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த ஒரு வகைராவாக வருவாங்களா, அப்படி எடுத்து நடந்து தான். இப்போ இவங்களோட நான் எப்படி பார்த்தா எங்கள் அப்பாவோட அண்ணனுக்கு தான் வந்துட்டு போக வேண்டியது இந்த கோயில். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டனால
அதுக்கு அடுத்து ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க அடுத்து கோயிலை வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. கடை இடம் இதான். இது இது இங்கேயே ஃபஸ்ட்டு அதுவாக தோன்றுனது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிலையும் அந்த பெல்லும் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் இந்த மேடை இதெல்லாம் எல்லாமே கட்டினா சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மரம் வந்துட்டு பல வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக இந்த இடத்துல இருக்குன்றாங்க. இது இழந்த பழ மரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல வருஷமாக தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்கும்ல, அந்த வருஷமாக இருக்கிற மரம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்துட்டு இது 3 மட்டும் தான் ரொம்ப வருஷமாக இருக்குது. வரேன். என்ன ஆனியா முல்லா காட்டு. இவனை யார் இப்போ குதிச்சு ஓட சொன்னா? சரி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆனியா இருக்கு. ஓரமாக நடக்காதீங்க. ஜிஆர் இந்த கோயிலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. இந்த அரசர்கள் வாழும் காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் வந்துட்டு அரசர் இந்த பக்கமாக வரும்போது இங்கே கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு கேட்டிருக்காரு, என்னங்க கூட்டமாக இருக்குன்னு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் குறி சொன்ன இந்த பூசாரி குறி சொன்னால் வந்துட்டு எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அரசர் வந்திருக்காரு. அந்த டைமில் மழையே இல்லையா. ஸோ இங்கே எப்போ மழை பெய்யும்னு சொல்லி கேட்டிருக்காரு. 2 நாளில் மழை பெய்யும் போடான்னு சொல்லியிருக்காரு அரசர் அந்த பூசாரி பார்த்துட்டு. அதுக்கு அரசருக்கும் வந்தோன்னே அரசர் சொல்லியிருக்காரு, 2 நாளில் மழை பெய்யலாம், உன் தலையை நான் துண்டிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் பார்த்தா 2 நாளில் மழை பெஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, அதனால் வந்துட்டு இந்த மதகை நான் திறந்து விட்றேன், இந்த மதகு எவ்வளோ தூரம் அந்த தண்ணி போய் நிற்குதோ அது வரைக்கும் இந்த கோயிலோட இடம்னு சொல்லிட்டு அந்த டைமில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஓலைச்சுவடியும் எழுதி கொடுத்ததா வந்துட்டு இந்த கோயிலுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சிலை இருக்குல்ல, இந்த சிலையை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செங்கல்கல் சைஸில் தான் எடுத்துகிட்டு வச்சாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த சிலை வந்து வளருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 செங்கல்கல் அடுக்கி வச்ச மாதிரி சைஸில் வந்து அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ வந்துட்டு நிறையா விஷயம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆக்டர் செந்தில் இருக்கார்ல, ஆக்டர் செந்தில் வந்துட்டு இங்கே இந்த ஊரில் இருந்து ஓடி வெளியே வரும்போது இந்த கோயிலேருந்து தான் திருநூறு எடுத்து நெத்தியில் வச்சுருக்காரு. நெத்தியில் வச்சுட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு பெரிய ஹீரோ ஆனார்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு 10 நாள் திருவிழா எடுத்துகிட்டு பயங்கரமாக செய்வாராம். ஸோ கெடா வெட்டி நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு செஞ்சு போடுவார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா பயங்கரமாக பண்ணுவார் இந்த கோயிலை. இந்த கோயில்னால தான் பயங்கரமாக முன்னேறினார்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பயங்கரமாக பண்ணுவார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது கைஸ் இந்த கோயிலுக்கு. அது இல்லாமல் போன வருஷம் வந்துட்டு ஆக்டர் செந்தில் வந்துட்டு இந்த இடத்துல அவரோட பேத்திக்கு வந்துட்டு மொட்டை அடித்து காது குத்துனார்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 30 ஆடுகிட்ட அடித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் கறி குழம்பு போட்டு இந்த ஊருக்கே சாப்பாடு போட்டிருக்காரு. அது இல்லாமல் வருஷம் வந்துட்டு எங்கே இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து தவறாமல் வந்துட்டு அந்த திருவிழா அப்போ வந்துட்டு கோயிலில் அந்த 10 நாள் நடத்துவாரான். இவர் தான் எடுத்து நடத்தி பயங்கரமாக வந்துட்டு ஆளுக்கு 10 நாளுக்கும் வந்துட்டு கறி சோறு போடுவாரான். இங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பண்ணுவார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன்னு வந்துட்டு நம்ம கேட்டோன்னா, இந்த கோயிலேருந்து தான் லாஸ்ட்டாக அவர் போகும்போது திருநூறு எடுத்து வச்சுட்டு போனார், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு மெயின் ரீசனாக இங்கே பார்க்கப்படுது கைஸ். ஜிஆர் எனக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு யாருக்காச்சும் இந்த கோயிலை பற்றி இன்னும் மேலும் நிறைய ஹிஸ்ட்ரி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும் இந்த கோயிலை பற்றி. ஸோ உண்மையிலே வந்துட்டு இந்த சிலை வந்துட்டு வளர்ந்துருக்காங்க ஐஸ். இது வந்துட்டு கீழே அடியில் வந்துட்டு ஒரு செங்கல்கல் சைஸில் இருந்தது. இப்போ அது வளர உங்களுக்கு வந்துட்டு எப்படி தெரியுதுன்னா, இந்த சைடில் தெரியுதா மேலே இந்த மம்புட்டி வச்சு அது அடிக்கும் போது அதுலேருந்து அந்த பாறை உடஞ்சது, அந்த சிலையில் இருந்திருக்க ஒரு பாட்டு உடஞ்சிருக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே விட்டுட்டாங்க. அது இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கோயிலில் வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு என்னென்னா போக வந்துட்டு செங்கல்கல் சைஸில் இருந்த ஒரு சிலை வந்துட்டு அந்த எடுத்துகிட்டு வந்து வச்சதை வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்க வளர்ந்து வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ வந்துட்டு இது எப்படி இருந்தாலும் இருக்கும், ரொம்ப ஒரு 10 செங்கல் அடுக்குனா என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸில் வந்துட்டு இருக்குது. ஒரு செங்கல் சைஸில் இருந்த கோயில் அப்போ 10 செங்கல் சைஸில் ஆயிருக்கு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி, கோயில் இல்லை, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. சிலை அந்த சிலை மட்டும் வந்துட்டு பெருசாக இருக்குது. பயங்கரம் இல்லை, ஒரு புது வகையான மிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் நிறைய இந்த மாதிரி லோக்கல் கோயிலெல்லாம் நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியுதில்ல. இந்த கோயிலே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் 5th வந்தது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பேச விட மாட்டேன். 5 வயசுல 5th
சரி ஓகே, இந்த கோயிலில் வந்துட்டு நான் 5வது படிக்கும் போது வந்திருக்கு. இது எடிட்டிங் பண்ணுறதுக்கு நான் என்ன வருத்தப்பட போறேன்னு எனக்கு சத்தியம் குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சத்தியமா தெரியல. 5 வயசுமா சுத்தி பேசுறாங்க. எங்க கூட்ட வந்து நம்ம பேசுவோம். அவன் மட்டும் பேசுறான். சரி. பேச விட மாட்டான். சரி பேசுங்க. அவனுக்கு 5 வயசுல கூட்டிட்டு வந்து இங்க மொட்டை போட்டது. அவன் வந்து 5ஆவதுன்னு சொல்றான். அதை நாங்க திருத்தணும், அவ்வளவுதான். ஓகே, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். திருத்திட்டாங்க என்ன. ஸோ நான் 5 வயசில் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஆனால் அப்போ வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கோயிலில் வந்துட்டு கல் வந்துட்டு ஒரு சின்னோண்டு செங்கல் சைஸில் தான் இருக்கும்னு. இப்போ வந்துட்டு போக போக அது பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஸோ வீடியோ பின்னாடி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் தாய் தான். பின்னாடி எதுக்கு கை ஆட்டிகிட்டு இருக்காங்க, எதுக்கு ஆட்டுறாங்கன்னு தெரியல. இது ஒரு மிஸ்ட்ரியான கோயில். ஸோ யார் இங்கே வந்தாலும் நான் வேணால் இங்கேருந்து லொக்கேஷன் அமுச்சு யாருக்காச்சும் அமுச்சு, எனக்கு தெரியல லொக்கேஷன் சத்தியமாக. நிறையா பேர் விசாரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் ஊருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த கோயில் வந்துட்டு நல்லா ஃபேமஸாக தெரியுது. ஆனால் வெளியே வந்துட்டு யாருக்கும் தெரில. ஸோ நான் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன், லொக்கேஷனை வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் எல்லாம் வந்துட்டு இங்கே இந்த விசிட் பண்ணிட்டு இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்துட்டு போங்க. என் தங்கச்சிக்கு வந்துட்டு எவ்வளோ பெருமை பாருங்களேன். பிள்ளையார் பக்கத்தில் வந்துட்டு அதோட ஃப்ரெண்டு இருக்காங்களாம். யாருமா இருக்கா? இது பிள்ளையார் வாகனம் மூஷிகர். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சு எது மூசியர் தெரியலையே, காட்டு. இதுதான். அதுதான் வாகனமா? ஆமா. யாரும் உன் தோஸ்து தானே? இல்ல. போய் சொல்லாத, உன் தோஸ்து தானே? அப்படியே குனி, அதே மாதிரி இருக்கு. அப்படியே குனி. பார்த்தீங்களா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பெரிய மண்டே மேலே தூக்கணும். வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இறங்கி வாடா. இரு, தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். பார்த்தீங்களா? ஆமா. ஸோ எங்கள் வீட்டு எலிக்குட்டியோட ஃப்ரெண்டு தான் இதுன்னு நினைக்கிறேன். இல்ல, பாட்டனுக்கும் பாட்டம் போட்டு சாப்பாடு போடுற மாதிரி ஒருத்தி உட்காந்துருக்கா. பார்த்தீங்களா? கிளம்பிட்டோம், வானா உட்காந்துட்டு மேடம் நல்லா சாப்பாடு போடுற மாதிரி உட்காண்டாங்க. சரிம்மா நான் இங்கேயே இரு, நாங்கள் வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வரோம், அப்போ வந்து உன்னை கூப்பிட்டு போகிறோம். அதான் உன் ஃப்ரெண்டு இருக்கார்ல ஃப்ரண்ட்டில், இல்ல வருவேன். அவர் கூட போயிரு. பின் பண்ணி வைக்கிற சொன்னீங்களா லொகேஷன், அப்ப நான் லொகேஷன் காட்டணும், உங்களுக்கு சர்வ் பண்ணி தரணும்ல, அதுக்கு தான் நான் இப்ப எல்லாம் பண்ணி. இந்த உலகத்துல நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருந்தா கூட பிறந்தவங்களே குடியை தோண்டி புதைச்சிருவாங்க. பண்ணிட்டு இருக்கேன். See guys, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இதுதான் இந்த கோயிலோட லொகேஷன், மேப்ல காட்டுது. இத நான் ஷேர் பண்றேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு சேவ் பண்றேன். அதுக்கு தான் உட்காந்து இப்படி எல்லாரும் சுத்திக்கிட்டு கலாய்க்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வீடியோவில் போட மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டேரெக்டாக நம்ம சென்னை தான் போக போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டு ஃபைனலி நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை வந்துட்டு அழுத்தி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வந்துட்டு போடுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் சிம்பிள் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா, பை பை, லவ் யூ guys, see you on next video.